அந்த காசியால அல்லாஹ் கேட்கும் பொழுது சொல்றான், அஃபலா யன்லுரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்க ஒட்டகத்தை கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இன்னைக்காவது ஒட்டகம் தண்ணிக்காக பரபரத்து தண்ணி இல்லாம வாடி வறண்டு போய் பார்த்துருக்கீங்க? பாலைவனத்துல சுத்தமா தண்ணி இருக்காது. ஆனா அந்த ஜீவனுக்கு 60 நாள் தண்ணியை சேர்த்து வைக்கிற தன்மையை கொடுத்திருக்கேன்றான் அல்லாஹ். வானமும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் அவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நீரால் படைத்தோம் என்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி உங்களை தண்ணியில படைச்சன்னா உங்களை பாதுகாக்க மாட்டேனா, உங்களை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிற கேள்விதான் அல்லாஹ் எப்படி கேட்கிற கேள்வி. ஒட்டகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டாமா? எதை எடுத்தாலும் வாழ்க்கையில பயங்கர தீவிர சிந்தனை, அப்படியே போட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு நைட்டு பூரா செலவழிச்சு, நைட்டு தான் அப்படியே மொபைல தூக்குனா அப்படி கிரியேட்டிவிட்டி அப்படி பொங்கும் நம்ம மக்களுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவு இஷாக்கு பின்னாடி தூங்கி பழகுங்கன்றாங்க. இரவு இஷா பின்னாடி தான் அந்த வீண் பேச்சே ஆரம்பிக்குது. உட்காரு, குடும்பமா உட்காரு, கூத்தடி. அப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்றான், இரவை உங்களுக்கு இளைப்பாறுதலாக ஆக்கியிருக்கிறோம், பகலை வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக்கி இருக்கிறோம். எங்க? 2 இடத்துல சொல்றான். பிரித்து அறிவித்தல், சூரத்துல் ஃபுர்கான் அப்படின்றதுலயும் சொல்றான், சூரத்துல் நபா அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் செய்தியிலையும் சொல்றான். அப்ப இந்த பிராக்டிஸ் பகல்ல ஏர்லி மார்னிங் நம்ம விழிச்சு அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை தலையில ஏத்தி அல்லாஹ்வுடைய சொற்களை காதுல கேட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையில நாவால உச்சரிச்சு என் கல்பை சுத்தப்படுத்த ஜக்காத்து கொடுத்து சதக்கா கொடுத்து இந்த மாசம் முழுதும் நான் என்ன பிராக்டிஸ் பண்ணேன். இது ப்ராசஸ் ஆகிற நேரம். இப்ப நான் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, நல்ல செயல்கள்லாம் ப்ராசஸ் ஆகக்கூடிய நேரம் எப்பன்னு தெரிஞ்சுங்கன்னா இரவு நேரம்.